என்னுடைய பேர் பன்னீர்செல்வம். அம்மா பேர் லலிதா. வயசு வந்து 75. நாங்கள் திருக்கழுக்குன்றத்தில் இருக்கோம். அங்கேருந்து மருந்து வாங்கிட்டு அம்மாவுக்கு வந்து லிவர் பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் போனோம். லிவர் ஹெப்படைட்டிஸ் வைரஸ் வந்ததுனால லிவர் கல்லீரல் பாதிக்கப்பட்டது. அதனால் அப்புறம் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது புண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அது அவங்க கர்ப்பப்பை மாற்றும் போது ரத்தம் ஏற்றிருக்காங்க. அப்போ ரத்தம் ஏற்றும் போது எப்படி டாக்டர் சொன்னாங்க, அது ரத்தத்துலேயே வந்துடும் அந்த வைரஸ். அது ரொம்ப நாள் 20 வருஷம் கூட அப்படியே இருக்கும். அப்புறம் அது திடீர்னு செயல்பட ஆரம்பிச்சிடும். அது மாதிரி கல்லீரல் பாதிப்பு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. 1995 வருஷம் தான் அவங்களுக்கு லிவர் கர்ப்பப்பை இது பண்ணோம், எடுத்துட்டோம். அப்பட்டிலேருந்து நல்லா இருந்தாங்க. 2013 வரைக்கும் நல்லாவே இருந்தாங்க. 13-14 அப்புறமா தான் அவங்களுக்கு அந்த ஹெப்படைட்டிஸ் பாதிப்பு வந்தது. அதுக்கப்புறம் மாத்திரைலாம் சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா சரியாயிடுச்சு. கிருமிலாம் போயிடுச்சு, அந்த வைரஸ்லாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஒரு பாதிப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயுர்வேதிக் மருந்து தான் சாப்பிட்ருக்காங்க. புனர்ஜென் ஹாஸ்பிட்டல் எங்கள் தம்பி தான் பார்த்து கான்டாக்ட் பண்ணி அவர் மருந்து அவர் தான் மருந்து வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் அவர் கேரளாவில் இருக்கிறதுனால வர முடியாதுன்றதுக்காக 2 தடவை நான் வாங்கிட்டு போனேன். இப்போ கொஞ்சம் அப்போ ரொம்ப ரொம்ப சோர்வாக இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் நல்லா உற்சாகமாக இருக்காங்க. இப்போ கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்காங்க.